சார் வணக்கம். வணக்கம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை பல கட்சிகள் மாறி வந்த காரணத்தினால 5 கட்சி அமாவாசை அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணுவாங்க. அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே ஆச்சு. ஆனால் அதை பற்றி என்றைக்குமே செந்தில் பாலாஜி கவலைப்பட்டது கிடையாது. அதே போல் இப்போ சமீபத்தில் நம்முடைய மின் வாரியத்துறை அமைச்சர் நிர்மல் குமாரை அதே மாதிரியே பல கட்சி மாறி வந்தவருங்கிற துணியில அவரை பத்தி கிண்டல் பண்ணி பேசுறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சார், ஒரே ஒரு விஷயம் சார். அவரு 5 கட்சி மாறினாரா, ஒரு கட்சியில இருந்தாரா, இதெல்லாம் அவருடைய ஜனநாயக உரிமை. இந்த நாட்டுல நீங்க எந்த மதத்தை ஆதரிக்கணும், எந்த மதத்தை வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. சார், இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட சண்டை போட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு பல காலமா பிரிஞ்சிருக்கிறாங்க. அண்ணன் தம்பியை வெட்டி கொள்றாங்க. சொத்துக்காக இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. பல்வேறு காரணங்களால கூட பிறந்தவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஏன் தாய் தகப்பனை அவங்கள விட்டுட்டு கூட பிரிஞ்சு இருக்கிறாங்க. தாய் தகப்பனை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கிற எத்தனையோ நபர்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் ஏன் இருக்கு? அதே மாதிரி மனைவி கூட பிடிக்கலன்னா மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு போறவங்க இருக்கிறாங்க. சார், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு தனி மனிதன் ஒரு கட்சியில செயல்படும் போது அந்த கட்சிகளோட தலைமைகள் அல்லது அவருக்கு தனிப்பட்ட நெருக்கடி அல்லது அவருடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல அப்படின்னா அவர் அந்த கட்சியில இருந்து நீங்கி வேற கட்சியில போய் சேர்றது ஒரு நியாயமான செயல். திரு நிர்மல்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தாரு, ஐடி விங்ல செயல்பட்டாரு, ஒரு முக்கிய தலைவரா ஐடி விங்ல இருந்தாரு. அவங்க மேல பல்வேறு வழக்குகள் அன்றைய ஆளுங்கட்சி திமுக கொடுத்து இதெல்லாம் எதிர்த்துதான் இருந்தாரு. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி போனார். போனதுக்கு அப்புறம் அவரு அதிமுக போய் சேர்ந்தாரு. அவருடைய செயல்பாடுகளுக்கு அங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டார். ஆனா நிர்மல்குமார் அவர்கள் நல்ல ஒரு களப்போராளி, நல்ல ஒரு செயல்படக்கூடியவர். அதனால அவர் அங்க இருந்து அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக அதிமுக நீங்கிக்கிட்டாரு. விலகி தாவேக்கால சேர்ந்தாரு. தாவேக்கால ஒரு முக்கிய தலைவரா இன்னைக்கு வந்தாரு. இன்னைக்கு அமைச்சரா மாறிட்டார். நீங்க நல்லா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. அவருடைய முக்கியத்துவம், அவருடைய உயரம் அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால எந்த இடம் சரியான இடம்னு அவர் சூஸ் பண்ணிருந்தனால இன்னைக்கு அவர் அமைச்சரா இருக்காரு. இன்னைக்கு புரணி பேசுறவங்க எல்லாமே ஒரு குடும்பத்துக்கோ அல்லது ஒரு இடத்துல இருந்துட்டு நகராம இருக்கக்கூடிய ஒரு பளிங்குக்கல் மாதிரிதான், அடுக்கு படிந்த பளிங்குக்கல்கள் மாதிரி இருந்துட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த கூழாங்கல் மேல தண்ணி தேங்கி நிக்கிற தண்ணியில ஒரு கூழாங்கல் எப்படி நிக்குமோ கடக்கும்